ரஜினிக்கு உண்மையாக எளிமை அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய அது அவர் கைவந்த கலைன்னு கூட சொல்லலாம். அதையெல்லாம் தாண்டி சொன்ன மாதிரி வந்து இந்த கோல்டன் விசா கடைசியாக கொடுத்த ஆள் இவராக தான் இருப்பார் போல செலிபிரிட்டியில். ஆமாம் சார், த்ரிஷா கொடுத்துட்டாங்க, எல்லாருக்குமே கொடுத்துட்டாருங்க. வந்து அடுத்து சொல்லாம் புல்லாங்கல்லாம் எல்லாரும் கொடுத்தாச்சு. இப்போ ரஜினி வந்து எனக்கு கோல்டன் விசா வேணும்னு சொல்லியிருந்தா அவங்க துபாயிலேருந்தே வந்து இங்கே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. வந்து இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நான் அங்கே போயிருக்காரு, இந்த வேட்டையன் முடிச்சாச்சு, கூலி படத்திற்கான இந்த படப்பிடிப்புக்கு இடைவெளியில் துபாயில் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் அங்கே இருக்கிறவங்க ரஜினி மீட் பண்ணுறது, அங்கே உள்ள தொழிலதிபர்கள், பெரிய ஆட்கள், ஷேக்குகள், இவங்கெல்லாம் வந்து அவர் மரியாதை கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரம் அவருக்கு கோல்டன் விசா வாங்கலை அப்படின்ற ஒரு தகவல் அவங்களுக்கே பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. என்ன உங்களுக்கு கொடுக்கலையான்னு பதறி போய் உடனடியாக ஏற்பாடு பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. அவருக்கு வழக்கம் போல் ஒரு விஷயத்தை ரொம்ப இது பண்ணுவார் இல்லைங்களா, அது சொன்னது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பக்கம் வந்து என் தலைவனுக்கு வந்து இவ்வளோ லேட்டாக கொடுத்துருக்கீங்கன்னு, இன்னொரு பக்கம் வந்து என்னங்க கோல்டன் விசா உங்களுக்கு லேட்டாக கொடுத்துருக்காருங்க, இதை ஏங்க இப்படி புகழ்ந்துட்டு இருக்கீங்கன்றாரு.